ஜெபிக்கலாம். நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, என்னோட ஒரு வார்த்தையாவது பேசுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு வார்த்தையாவது பேசுங்க. மனுஷ வார்த்தை ஒன்று வேண்டான்னு கேட்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். எங்களை நேசிதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறையா. உடைய பாதப்படியில் வர தேவரீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக சோத்திருக்கிறையா. உண்மை பாட ஆராதிக்க கிருபை கொடுத்தீங்க, நன்றியோடு துதிக்கிறையா. இப்போதும் வசனம் மூலமாக எங்களோட பேசுங்கப்பா. தாகத்தோட, வாஞ்சியோட, பாரத்தோட, தேவையோடு வந்த ஒவ்வொருவரும் நீ அறிவிங்கப்பா. உள்ளத்தில் உள்ள பாரத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. என்ன நோக்கத்தோடு, என்ன பாரத்தோடு வந்திருந்தாலும் ஒவ்வொருவரோடு தனிப்பட்ட விதமாய் என்னோடு எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்கப்பா. அடையாளம் முழுதுமாய் மறைத்து நீங்கள் மட்டும் பேசுங்க. நாமத்தை மைப்படுத்தி கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் எந்த வசனம் தியானிக்கணும்னு ஜெபித்த பொழுது கர்த்தர் கொடுத்தது லூக்கா 15:31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னிடதாய் இருக்கிறது. போதும். நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஒரு தகப்பனுக்கு, பணக்கார ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. இளைய ஒருத்தன், பெரிய ஒருத்தன். இந்த இளைய குமாரன் ஏதோ தவறான நண்பர்களும் சேர்ந்துருப்பான். அவன் சொல்லியிருப்பான், சொத்தெல்லாம் பிரிச்சுன்னு வந்துரு, நம்ம ஜாலியாக இருக்கலான்னு சொல்லியிருப்பான். இவன் முன்ன பின்ன தெரியாத உடனே அவங்க அப்பாட்ட கேட்டால் போனான்னு சொல்லியிருப்பார் ஒரு வேளை. ஆனால் என்ன பண்ணார், பிரித்து கொடுத்துட்டார். பிரித்து கொடுத்த உடனே சொத்தை எடுத்துக்கின்னு நேராக வெளியூருக்கு தூரதேசத்துக்கு போயிட்டாங்க. தூரதேசத்துக்கு போய் அங்கே இஷ்டத்துக்கு வெள்ளம் இருந்தால் நப்படம் சுற்றினே இருக்கும். அந்த மாதிரி அவளை சுற்றி 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 பணமெல்லாம் கரைஞ்சி போகிறவரெல்லாம் கூட இருந்தாங்க. பணமெல்லாம் கரைஞ்சி போச்சு. பணமெல்லாம் கரைஞ்சி போன நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த நேரத்தில் ஒரு பஞ்சம் வந்துடுச்சு. அந்த தேசத்தில் பஞ்சம் வந்துடுச்சு. அதனால் சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாத ஒரு நிலைமை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன செய்தானாக்கா, சாப்பாடில் என்ன பண்ணுறது, பசி தாழ முடியல. சரி, எங்கன்னா வேலை கிடைக்குமான்னு சொன்னால், பன்றி மேய்க்கிற வேலை தான் ஒரு குயமை சொன்னான். அது கூட ஓகே சொல்லிட்டான். ஏன்னா அந்த பன்றிக்கு போடுற தவிடு கிடைச்சா கூட போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டான். பாருங்கள், தகப்பன் அன்பை விட்டுட்டு தூரம் போனதுனால பன்றிக்கு போடுற தவிடு கூட கிடைக்கல அவனுக்கு. இப்போ அவன் யோசித்தான், ஐயோ நம்ம செய்ய தப்பு. நம்ம அப்பா வீட்டில் எல்லாருக்கும் ஃபுல் மீல்ஸு, வேலைக்காருக்கு. நமக்கு இந்த இடத்துல பன்றிக்கு போடுற தவிடு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சே. அதனால் வேண்டி நம்ம போயிடலாம் அப்பாக்கிட்டன்னு சொல்லி அவன் எழுந்து யோசித்தான். மன்னிப்பு கேட்டலாம், பரத்துக்கு விரோதம் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா குமாரனை ஏற்றுக்கொள்ளாது வேலைக்காரனை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிடலான்னு வந்துட்டான். வந்த உடனே எங்கள் அப்பா ரெடியாக காத்துனுக்கிற, பிள்ளை எப்போ வருவார். பிள்ளை வந்ததும் எப்படி இருந்துச்சோ ட்ரெஸ்ஸு இன்னும் தெரில, அழுக்குன்னா சாப்பிட்றதுக்கே சாப்பிட்லன்னா எங்கே குளிச்சுருக்கு போகிறான், எங்கே துணி மாற்றி கொண்டுமே இல்லை. ஆனால் கட்டி புளிச்சு முத்தம் கொடுத்து கொண்டு போய் அவன் என்ன பண்ணார், துணி மாற்ற வச்சு நல்ல மோதிரம் போட்டு செருப்பு போட்டு ஒரு பெரிய பண்டிகை மாதிரி, ஒரு திருவிழா மாதிரி பண்ணிட்டார், ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிட்டார். அந்த நேரத்தில் அண்ணன் வந்தார். அண்ணன் வேலைக்கார கேட்க, என்ன விஷயம், என்ன ஏன்னா சடன்னாக தானே வந்துச்சு இதுக்கு முன்னால் ஒரு ஃபங்க்ஷன்னால் முன்னாலே ஏற்பாடு பண்ணுவாங்க எல்லாம், இது ஒன்றுமே இல்லை, திடீர்னு தான் இந்த ஃபங்க்ஷனை ரெடி பண்ணிட்டாங்களே, புரியல. கேட்டான். அப்போது உடனே சொன்னான், அப்பாக்கிட்ட அப்பா
எனக்கு அந்த வசனம் படிக்கலாம். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ள அதுக்கு உள்ளதெல்லாம் முன்னால் வசனம் பிடிக்குமா? அதுக்கு முன்னால் வசனம். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதுக்கு முன்னால் வசனம் பிடிக்குமா? அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாது இருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலமும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். பாருங்க, பொறாமப்படுறான், அதெல்லாம் கதை வேற. நம்ம பாயிண்ட்டுக்கு வரணும். என்னன்னா, இளைய குமாரன் நம்ம போல ஆள். நம்ம ஒரு நாளில் பாவத்தில் இருந்தோம், மீறுதலில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்ட பொழுது பாவத்தை மன்னித்து நம்மளை ரட்சித்தார். நம்ம இளைய குமாரன், எல்லோரும் இளைய குமாரன். இந்த பெரிய குமாரன் எப்படின்னா, இவன் கதை வேறு. இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும்னு விரும்புகிறார். பாருங்கள், என்ன விஷயம்னா, அவன் கேட்குறான், ஏன்பா நான் உன் கூடவே இருந்து உனக்கு எல்லா வேலையும் ஊழியமாக செய்கிறேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நான் ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலையேன்னு கேட்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அப்பா பர்மிஷன் இல்லாத அவன் எங்கேயும் போகல, எதுவும் செய்யலை. சொத்து பிரித்து கொடுத்தா அவருக்கும் பிரித்து கூட இவனுக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. அவனுக்கு பிரித்தா மிச்சது இவனுக்கு வந்துடுச்சு. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கலாம், இவன் கூட ஜாலியாக எங்கன்னா போய் வெளியூர் போகலாம், உள்ளூரில் கூட ஜாலியாக இருந்துருக்கலாம். இல்லை கொடுப்பாங்க, அது கேட்கவும் இல்லை, அவங்க அப்பா கொடுக்கவும் இல்லை. என்ன விஷயம்னா, அவங்க அப்பா பர்மிஷன் இல்லாத ஒன்றும் அவன் செய்யலை. அவ்வளோ அப்பாவுக்கு அவன் அடங்கி இருந்தான். ஆனால் என்னப்பா, எனக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி கூட என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்க சந்தோஷமாக கொடுக்கலன்னா, அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு படிமா, என் மகனே. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள் எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சது ஓரளவு தெரியாது இருப்பேன்லாம் முதல்ல இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொன்னேன். அப்போது கர்த்தரோட கூட தகப்பன் அன்பில் நம்ம இருப்போமானா அவருக்குள்ளதெல்லாம் நமக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ யோசிக்கலாம், என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, எவ்வளோ தேவை, எவ்வளோ கடன் தொல்லை, ஆனாலும் இப்படி இருந்தாலும் எனக்கு என்ன இருக்குது, கர்த்தர் நம்பி வந்து என்ன பிரயோஜனம், கர்த்தரோடு இருந்து என்ன பிரயோஜனம், அப்படியெல்லாம் ஒரு கேள்விங்க போகிறோம். ஆனால் கர்த்தர் இதே வார்த்தை தான் நம்மோட சொல்கிறார். என்னோட கூட இருக்கிறதுனால எனக்குள்ளதெல்லாம் உனது தான். அவருக்குள்ளதெல்லாம் நமக்கு வந்தால் இதை விட குறைவு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பாகம் பிடிக்கிறது வேறு, சொத்து பிடிக்கிறது வேறு. எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தான் சொன்னால் அது பெரிய ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? இதுதான் கர்த்தர் நம்மளை சொல்கிறாரு இன்னைக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அவரோட கூட இருக்கணுமா, அவரோட கூட இருக்குன்னா என்ன பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், தேவ பிரசன்னத்தில் தேவனோடு இருக்கணும்னு விரும்புகிறார். மார்க்கு 3:14 படிங்க. மார்க்கு 3:14. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் போதுமா. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். ஹல்லேலூயா. தெரிஞ்சுக்கின்றார்னா உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரில்ல, அது ஒரு நோக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன் தெரிஞ்சு கொள்கிறாருன்னா அவரோட கூட இருக்கணும். ஹல்லேலூயா. இது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கல, அவரோட கூட இருக்கணும். தெரிஞ்சு கொண்ட நோக்கம் முதல்ல சிலர் ஊழியம் இங்கே சொல்ல, நான் நிறைய வில்லேஜுங்களுக்கெல்லாம் போகிறேன், பெரிய வில்லேஜில் ஊழியக்கார கூட்டங்களை செய்து கொடுக்குறேன். ஒவ்வொரு மாதமும் நிறைய பேர் வராங்க. ஆனால் ஏதோ போகிறோம் ஊழியத்துக்கு பண்ணுறோம், ஏதோ செய்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம்,
இதெல்லாம் கிடையாது. யார் ஊழியம் செய்யணும்னா கர்த்தரோடு இருக்கணும். அல்லேலூயா. அவர் தெரிஞ்சு கொண்ட நோக்கமே அவர் தம்மோட கூட இருக்கவும், அதுக்கப்புறம் தான் பிரசங்கம் பண்ணணும். அப்புறமா என்ன பண்ணணும்? வியாதிஸ்தரை குணமாக்கணும், பிசாசுகளை துரத்தணும், இதுக்கெல்லாம் கொடுத்தாரு. அப்போ முதல் பாயிண்ட்டு அவரோட கூட இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நம்ம கூட கர்த்தர் எதுக்கு தெரிஞ்சுக்கினார் தெரியுமா? அவரோட கூட இருக்கணும். பிரசங்கம் பண்ணுறோமோ, பிரசங்கம் நம்ம கூட தான் பண்ணணும். கண்டிப்பாக பிரசங்கி ஊழியக்காரர் தான் பண்ணணும் இல்லை. ரட்சிக்கப்பட்டுங்க ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கர்த்தரை பற்றி மற்றவங்க சொல்லி தான் ஆகணும். அல்லேலூயா. அப்போது முக்கியமான காரணம் என்னான்னு சொன்னால், அவரோட கூட இல்லாத நம்ம எது செய்தால் லாபம் இல்லை. நீ பிசாசனா ஓட்டு, பிரசங்கனா பண்ணு, வியாதினா சுகமாக்கு, அதெல்லாம் இல்லை. நீ முதல்ல ஆண்டவரோட கூட இருக்கணும். அல்லேலூயா. இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கல. அப்போது அவரோட கூட இருக்கணும்னு சொல்லி தான் எமில் ஜெபசிங் அந்த பிரதர் அவர் பாடின பாட்டில், உமக்கும் எனக்கும் இடையில் எதுவுமே வராமல் காத்துக்கொள்ளும். அவருக்கும் நமக்கும் இடையில ஒன்றுமே வரக்கூடாது. ஒருத்தர் ஜெபம் பண்ணாராம். என்னன்னா, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், அது நீங்கள் கொடுத்தாக்கா அந்த நாளை எனக்கும் உமக்கும் உள்ள அன்பு பிரிஞ்சிடோன்னு சொன்னால் தேவையில்லைண்ணா. அல்லேலூயா. அப்படி நம்ம சொல்லுவோமா? எல்லாமே வேணும், நான் கேட்கறதெல்லாம் வேணும், கேட்கறதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும், அப்படி ஜெபிக்குது வேற. நான் கேட்குறேன், எனக்கு விருப்பம்னு கேட்குறேன். ஆனால் நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உமக்கும் எனக்கு உள்ள அன்பு போயிடும்னு சொன்னால் அது தேவையே இல்லைண்ணா. அல்லேலூயா. தேவ சித்தம் செய்யணும், தேவ விருப்பம் செய்யணும். அவளுக்கும் நமக்கு இடையில் எந்த காரியம் வரவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போது பிதாவோட இயேசு அப்படி தான் உறவில் இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, எப்போ பிதாவோட பேசிக்கொண்டு அவர் சொல்கிற மாதிரி தான் செய்தார். அவரை விட்டு விலகவே இல்லை. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் தான், எங்கே சொல்லுங்கள், சிலுவையில் எல்லா மனுமக்கள் பாவத்தெல்லாம் அவர் மேலே போட்டதுனால, அந்த பாவத்தை அவர் பாவம் செய்யலை, எல்லா மக்களுடைய பாவம் அவர் மேலே வந்ததுனால, அந்த பாவத்தினால பிதாவுக்கும் குமாரனுக்கு இடையில என்ன வந்துடுச்சு? கேப் வந்துடுச்சு. அப்போ தான் அவரால் அதை தாங்க முடியல. மிச்செல்லாம் தாங்கினார். அடித்தாங்கோ, அப்படியே ஆணி அடித்தாங்கோ, முள்முழிக்கள் எவ்வளோ பண்ணாங்க, அதெல்லாம் பொறுத்துக்கினார். பிதாவோட உள்ள தொடர்பு எப்போ கட் ஆயிடுச்சோ அதுதான் அவர் பிள்ளை. அப்போது பிதாவே அப்பாவேன்னு கூப்பிடுறவரு என்னன்னு கூப்பிட்டாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன். அப்போது பாருங்கள், ஒரு மீனை தண்ணியிலேருந்து தூக்கி வெளியே போட்டோன்னு வச்சுங்க, சந்தோஷமாக்கும் போதே தளத்து செத்தே போயிடும். தண்ணிக்குள்ளவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஆண்டவரோட கூடவே இருக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட வெளியில் தூரம் போனோமா பன்றிக்கு போடுற தவிடு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் 4 பேர் இப்போ கூடி வந்துருங்கிற இடத்துல கர்த்தர் வந்துக்கிறார். அல்லேலூயா. எங்கு 2 அல்லது 3 பேர் நாமத்தினால கூடியோடு அங்கே இருக்கிறான்றார். அது மட்டும் இல்லை, கூடி வர இடத்துல வர்றது மட்டும் இல்லை, கூடவே இருக்கலான்றார். அல்லேலூயா. கூடவே இருக்கணும். சும்மா 4 பேர் கூடி வந்தால் வர்றது மட்டும் இல்லை, உன் கூடவே நான் இருக்கணும்னு விரும்புகிறேன், நீ என்னோட கூடவே இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நம்ம முதல்ல அவருடைய பிள்ளை, அதுதான் முக்கியமான காரியம். ஸோ இப்போது தேவனுடைய பிள்ளை ஆகணுன்றது முதல் பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ மகனுக்கு குமாரன், அவருடைய குமாரன் ஆகணுன்னா நீங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இருப்பீங்க. ஆனால் ஒரு சிலர் புதுசாக வந்திருக்கலாம். அவங்களுக்காக கர்த்தர் சொல்கிறது என்னன்னா, நம்ம முதல்ல அவருடைய குமாரன் ஆகணும், குமார்த்தி ஆகணும். அல்லேலூயா. பாருங்கள், யோவான் 1:12 படிங்க. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ
அத்தனை பேர்களும் தேவனுடைய ஆகும்படி பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரன்றது இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்களா வல்லமைன்னு வருது மீனிங். அது மட்டும் இல்லை, இன்னொரு விதமாக சொல்லலாம், இது ஒரு ஸ்லாக்கியம். அல்லேலூயா. இது ஒரு ஸ்லாக்கியம்னு சொல்லலாம். அதாவது ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம மாறுறது இது ஒரு ஸ்லாக்கியம். அல்லேலூயா. உலகத்தில் எவ்வளோ மனுஷன் இருக்கிறாங்க, நமக்கு எது இருக்குதோ இல்லையோ ஒன்று குறைஞ்சிட்டு ஐயோ இது இல்லையே, அது வரலையே, அது கிடைக்கலையே, இப்படி தான் யோசிக்கிறோம். அவளைய என்னை இயேசு ரட்சித்தாரே, அவளை குமார்த்தியாக மாற்றினாலே, எனக்கு அது போதுன்ற மனப்பான்மை நமக்கு இருக்குதா? இது இருக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ நம்ம பிள்ளை, அவர் பிள்ளை நம்ம ஆயிட்டா அவர் நம்ம காரியங்கள் எல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அல்லேலூயா. எல்ஷடாய். எல்ஷடாய்னா என்ன அர்த்தம்? எல்ஷடாய்னா சர்வ வல்லவர். வெரி குட். சர்வ வல்லவர். இந்த சர்வ வல்லவர்ன்றது ஒரு 56 முறைக்கு வருது பைபிளில். இதில் யோபில் ஒரு 31 முறை வருது. இப்போ சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். அவர் சர்வ வல்லமன்னா இன்னும் சொல்லனா ஆல் மைட்டி காட், இங்கிலீஷில் ஆல் சஃபிஷியன்ட் காட். அல்லேலூயா. எல்லாமே அவரால் செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? நம்புறீங்களா? நம்புறீங்களா? நீங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது. தேவை மட்டும் இல்லை, பிரச்சனை கூட இருக்குது. ஆமாவா இல்லையா? இருக்குது. நம்ம உலகத்தில் தானே இருக்கிறோம். அப்போ தேவையாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்திற்கும் அவர் போதுமானவர். அல்லேலூயா. போதுமானவர். அவர் எல்லாமே பார்த்துக்கொள்வார். அவரால் எல்லாமே முடியும். அதனால் அவரால் முடியாத காரியம் ஒன்று இல்லை. ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அதை நம்ம மறந்து போகவே கூடாது. அப்போ என்ன சொல்லணும் தெரியுமா? கொண்டு வந்தால் பிரச்சனை ஏதோ ஒன்று பிசாசு கொடுத்துனே இருப்பான். உடனே என்ன பண்ணோம்? சர்வ வல்லவன் எல்ஷடாய். 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 எல்ஷடாய் விசுவாசத்தோடு அறிக்கைட்டு பாருங்க, அவர் எல்ஷடாயாகவே இருப்பார். அல்லேலூயா. உன் தேவை என்னவா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் சரி செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை, எத்தனை அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க. இதுக்கு மத்தியில் என் ஆண்டவர் எல்ஷடாய். அல்லேலூயா. அவர் எனக்கு போதும், அவர் என் காரியங்கள்லாம் அவர் பார்த்து கொள்வார், அப்படி நம்ம சொல்லணும். ஆனால் ஒரு பரிதாபமான காரியம் என்னன்னா, எவ்வளவோ பேர் என்ன சொன்னாலும் கட்டியே வரமாட்டேன்றாங்க. எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை செய்யுது, எல்லாமே தெரியும் அதுக்கு. அம்மா முதல் ஜபம் முடிச்சிட்டிங்களா? வெள்ளிக்கிழமை. 2வது ஜபம் எப்போ முடிக்கிறீங்க? முதல் ஜபம் பண்ணுறாங்க, 2வது ஜபம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்போ ஜபம் பண்ணுறாங்க, எல்லாமே தெரியுது அதுக்கு. ஆனால் கத்தட்ட மட்டும் வராது. நீ எல்லாம் சொல்கிறியம்மா, முதல் ஜபம் 2வது ஜபம் பண்ணுற, எல்லாமே சொல்கிற, எப்போ ஜபம் பண்ணுறீங்கன்னு எல்லாமே சொல்கிற. இந்த ஜபத்தினால எவ்வளோ அவங்க வீட்டுக்கார பயங்கர குடியார். நீ வந்து நம்பி வந்து பார், கத்தர் அர்ப்பணம் செய்ய. அவங்க பொண்ணு வீட்டுக்கார் விட்டே போயிட்டார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ தேவையில் இருந்தாலும் சிலர் வரமாட்டேன்றாங்க. அதெல்லாம் தான் நம்மளுக்கு துக்கமாக இருக்குது. ஆனால் நம்ம கத்தரை தெரிஞ்சுக்கினார், ரட்சித்தார். நமக்கு எல்ஷடாய் நம்மோட கூட இருக்கிறார். இந்த மாதிரி மக்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? எப்படியாவது சத்தியத்தை சொல்லி கொண்டு வர வேண்டியது நம்ம கடமை, நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அவர் மிச்ச காரியெல்லாம் கத்தனை செய்வார், பார்த்துக்கொள்வார். கத்த நாம் ஸ்தோத்திரம். சரி, அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கணும்னு சொன்னால், ஆண்டவரே இது வேணாம்ப்பா, அது வேணாம்ப்பா, இது வேணாம்ப்பா, இதே ஜோமாக இருக்கக்கூடாது. அப்படி கேட்க தப்புன்னு நான் சொல்ல. நம்ம அவரை தான் கேட்கணும், வேறு யாரும் கேட்க முடியாது. ஆனால் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நம்ம ஜெபிக்கும் போது மேலானதை தேடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாரு, பைபிளுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் தானாக சொல்ல. பாருங்கள், தாவீது என்ன பண்ணார்? அவருக்கு என்ன கஷ்டம், அவருக்கு வந்த பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சொந்த மாமனார் என்ன பண்ணார்? விரட்டி விரட்டி தெள்ளுப்பூச்சி விரட்டுற மாதிரி விரட்டி விரட்டி அடித்தார். ரொம்ப பாடுபட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் கத்தரை தான் நம்பி வாழ்ந்தார். அவர் ஜபம் எப்படி இருக்குதுன்னா, சங்கீதம் 24 படிங்க. 24
25 படிங்க. சங்கீதம் 25. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உங்களுடைய வழிகளை எனக்கு தெரிவிங்கப்பா, உங்கள் பாதைகளுக்கு போதிங்க. இப்படி நம்ம ஜோம் பண்ணலப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வேணும் அது வேணும் கேட்குறோம், ஓகே கேளுங்க. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு காரியம் கேட்கணும். உங்கள் வழியை எனக்கு தெரிவிங்கப்பா, எனக்கு போதிங்கப்பா, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்கப்பா, எனக்கு ஆலோசனை சொல்லித்தாங்கப்பா. கேட்குறீங்களா இல்லையா? இனிமேல்லாம் கேட்கணும். அல்லேலூயா. இப்படியெல்லாம் செய்தால் அவருக்கு பிரியமான பிள்ளை ஆகிடுவோம். அவருக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தாக்கா நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார். அலையில சொல்லாமா, ஒரு அலையில சொல்லாமா, நம்ம ஆண்டவர் அவ்வளோ நல்லவர், செய்வார், கண்டிப்பாக நல்லா செய்வார். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி ஆலோசனைக்கு சொல்லித்தாங்க. அது எத்தனை அருமையானதுன்றாரு, அது எண்ணிக்கை ரொம்பன்றாரு. அவ்வளோ சந்தோஷமாக ஒரு ஆலோசனை கேட்டு, இங்கே போகலாமாப்பா, இங்கே போகலாமா, இங்கே செய்யலாமா, இந்த யுத்தத்தை செய்யலாமா, இதில் இப்படியெல்லாம் கேட்டு தான் போவார் அவர். ஏதோ ஒரு 2 விஷயங்களை தான் அந்த மாதிரி இல்லை. அப்போது நம்ம ஆலோசனை கேட்கணும், உங்களை வழியை போதிங்கன்னு கேட்கணும். இன்னொரு விஷயம் பாருங்கள், நம்ம மோசையை பார்த்தீங்கன்னா, மோசை என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் அவருக்கு வாய் எப்படி இருந்துச்சா? திக்குவாய், திக்கி பேசுவார். அவரை கூப்பிட்டு ஆண்டவர்லாம் சொல்லியப்பா, நீ தான் வரணும், எகிப்துலேருந்து என்ன பண்ணலாம், ஜனங்களெல்லாம் கூட்டின்னு வரணும், பார்வோன்ட்டு பேசணும்னு சொல்கிறாரு. ஐயா, என் வாய் திக்கி பேசுவேனே, நான் போய் எப்படி பேசுவேன்னா, சரி கூட உங்கள் அண்ணன் அனுப்புகிறேன்னு நினைட்டார். ஆனால் ஒன்று கேட்டுக்கலாம், இந்த திக்கு வாய் நல்லா அவனு கேட்டாரா? நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசணும் ஆண்டவர், திக்கு அதெல்லாம் கேட்கல. அவர் என்ன கேட்குறாரு, உன் மகிமையை எனக்கு காண்பியன்னு கேட்குறாரு. அல்லேலூயா. இந்த மாதிரி மேலான காரியங்கள் நம்ம தேடணும்னு விரும்புகிறார் பாருங்கள். ஏன்னா மேலான காரியத்தை தேடினா மற்ற காரியங்களை அவரே செய்வார். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் என்னென்னா, ஒரு மலை மேலே போனார், 40 நாள் என்ன பண்ணார், கூடவே இருந்தார், கத்தர்கிட்டே இருந்தார். நம்ம இது இருந்துட்டு என்ன பண்ணலான்னா 10 கற்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். வர்றதுக்குள்ள கீழே அடிவாரத்தில், மலை அடிவாரத்தில் ஆரோனை பிடிச்சி ரொம்ப கலாட்டா பண்ணிட்டாங்க. அவரும் அந்த வேலை செய்திருக்கக்கூடாது, எங்களுக்கு முன்செயலும் தெய்வங்களை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி என்னை சரி குடம் நகைகளாம் கழட்டி ஒரு கன்றுக்குட்டியை செய்து, இதாங்க முன்னால் போகிற தெய்வம், போங்க வணங்க தொழுங்கன்னு சொல்லிட்டார். அவரும் கர்த்தர் ரொம்ப துக்கப்பட்டார். அதான் என்ன சொன்னார் தெரியுமா, இதை பார், நான் கண்டிப்பாக உன் கூட வந்து கானான் தேசத்துக்கு வந்து எபூசியர், பெர்சியர், அந்த 7 ஜாதி எல்லாம் நானே வெட்டிடுறேன்னு சொன்னார். மோசைக்கிட்ட சரி ஆண்டவரேன்னா, இந்த ஜனங்க பண்ணதை பார்த்து அவர் ரொம்ப துக்கமாயிடுச்சு. அதனால் அவர் என்ன சொன்னார், பார், நான் வரமாட்டேன், ஒரு தூதனை உனக்கு வேணா அனுப்புகிறேன், அந்த தூதன் வந்து என்ன பண்ணுவார், அவர் வந்து வெட்டிட்டோம், நீங்கள் இந்த ஜனங்க வணக்க கழுத்தில் ஜனங்க உங்கள் கூட நான் வந்தால் இவங்க பண்ணுற காரியத்துக்கு அழிச்சியே போயிடுவேன் நான். இப்போ அவர் சரி அதுக்கு என்ன ஆண்டவர், நீங்கன்னா வாங்க தூதன்னா அனுப்புங்கன்னு சொன்னாரா? சொல்லலை. நீங்கள் தான் வரணும், தூதெல்லாம் வேணாம், நீங்கள் வரணும், உங்கள் பிரசனை எனக்கு முன்பாக போகணும்னு கேட்டார். அல்லேலூயா. எப்படி நம்ம அவரோட கூட இருக்கணும் விரும்புகிறாரோ, அப்படியே நம்ம கூட ஆண்டவரை எங்கே போனாலும் என் கூட இருக்கணும். நீங்கள் நான் வெளியே போனாலும் என் கூட வாங்க, வீட்டில் இருந்தாலும் கூட இருந்துங்க, என்ன செய்தாலும் எங்கே போனாலும் உங்கள் பிரசன்னை என்னோட கூட இருக்கணும்னு கேட்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பிரசன்னம், அவளுக்கு பிரசன்னம் தான் முக்கியம். ஃபாதர்லாம் அருமையான பாட்டுங்க படிக்கிறாங்களே, பிரசன்னம் காரும் தேவனே, பிரசன்னம் தான் வேணும், அவள் பிரசன்னம் வேணும், அது இருந்தால் போதும், மிச்ச காரியங்கள்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். அப்போது அவர் வந்து நமக்கு வழியை போதிக்கும்படி கேட்கணும். இப்படி பிரசன்னம் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு முன்னால் போகணும், உங்கள் மகிமை எங்களுக்கு காட்டணும்னு அவங்க கேட்டது போல் அவளும் மோசே கேட்டாள். அதெல்லாம் நான் ஏன் கேட்குறேன்னு சொல்லாதீங்க, மோசே கூட நம்மளை உள்ள பால் உள்ள மனுஷன்தான். அவர் கேட்டார், அவர் பெரிய காரியம் செய்தார், நம்ம கேட்டால் நமக்கும் செய்வார். அல்லேலூயா. அப்போது இந்த காரியெல்லாம் கர்த்தர் நம்மோடு செய்யணும்னு விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, அவரோடு கூட இருக்கணும்னா, அவர் பிரசன்னம் நம்மோட கூட இருக்குன்னா அவரை நம்ம சார்ந்து ஜீவிக்கணும். அல்லேலூயா.
சங்கீதம் 73 25 28 படிங்க. சங்கீதம் 73 25 28. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்ல. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. என் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். பாருங்க, இது ஆசாப் எழுதின சங்கீதம். அவன் என்ன சொல்றான்னா 25 படிமா. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமே இல்லை. அல்லேலூயா. இன்னொரு அம்மா சொன்னாங்களாம், சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் எனக்கு தெரில. எனக்கு ஆண்டவரே எனக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொன்னால், இந்த பூலோகத்தில் என்னென்ன கொடுக்குறோன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த ஏழைங்களுக்கெல்லாம் கொடுத்துருங்கானார். பரலோகத்தில் என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு கொடுத்துருங்கானாராம். இப்போ பூலோகம் ஒன்று வேணாம், பரலோகத்தில் ஒன்று வேணாம். இப்போ உனக்கு என்ன தான் வேணும்னா நீங்கள் மாத்திரம் போதலாம். அல்லேலூயா. இப்படி நம்ம கேட்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மாத்திரம் போதும், நீங்கள் மாத்திரம் போதும். நீங்கள் சொல்லி பாருங்க, பாடி பாருங்க, கர்த்தர் அப்படியே உள்ளம் குளிந்துரும். அல்லேலூயா. என்ன மட்டும் கேட்கலாம். அப்போ அவர் கூட இருந்து என்ன பண்ணுவார்? எல்லா காரையும் அவர் பார்த்துக்குவார். ஆமாவா இல்லையா? அவர் கூட இருந்தால் நமக்கு என்ன தேவையோ அவர் பார்த்துக்குவார். வியாதியாக இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார். பிரச்சனையாக இருந்தால் அவர் பார்த்துக்குவார். நம்மளை சுற்றிலாம் யுத்தம் மாதிரி எழும்பினாலும் அவர் யுத்தம் பண்ணுவார். எல்லாமே அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. இப்போ அவர் கூட இருந்தால் போதும். அடுத்தது 2 நாளாகும் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்படி இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூத புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். இன்னொன்று அதே 18 2 நாளாகும் 18ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 14 11. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல். இல்லம்மா ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் உமக்கு. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். உம்மை சார்ந்து வந்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர். இப்படி ஜெபம் பண்ணும்போது இப்படி பண்ணோம். கர்த்தாவே அப்படி சொல்லக்கூடாது. எங்கள் தேவனாய் கர்த்தாவே, எங்கள் அப்பா பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் அம்மானா எங்கோ தலை மேலே தூக்கி வச்ச மாதிரி ஆகிடும். அப்படி தானே? ஆமாம் தானே? அப்போது உங்களுக்கு யார் இஷ்டம்னு பிள்ளைகள் கேட்டால் எங்கள் தாத்தா இஷ்டம், எங்கள் பாட்டி இஷ்டம், எங்கள் அம்மா இஷ்டம்னா ரொம்ப சந்தோஷமாயிடும். அந்த மாதிரி அப்பாக்கிட்ட, ஏசப்பாக்கிட்ட எங்கப்பா, நீங்கள் எங்கப்பா சொன்னால் அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாகும். அல்ல யாரோ மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அப்பா அவர், எங்கள் அப்பா அவர், எங்கள் தேவன் நீங்கள் செய்யுங்கன்னு கேட்கணும். அப்படி தான் கேட்குறாரு ஆசா. பலமுள்ளவனுக்காகவும் பலமற்றவனுக்காகவும் உதவி செய்து உங்கள் லேசான காரியம். எங்கள் தேவனே உம்மை சார்ந்து தான் நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம், நான் வந்த யுத்தத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, அவரை சார்ந்துங்க. நீங்கள் தான்ப்பான்னு கேட்டால் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அது மட்டும் இல்லை, 2 நாளாகும் 17 4 5 படிங்க. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. அவன் என்ன பண்ணான்னு சொல்லியிருக்குது எசேக்கியேல் ராஜா, யோசபாத் ராஜா தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய
செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்தார். ஹல்லேலூயா. இப்போ அவர் நம்மோட கூட இருக்கணும்னா அவர் கற்பனைகள் படி நடக்கணும். கற்பனைனா என்னது? கற்பனை ஏதோ 10 கட்டளை அப்படி இல்லை, வசனம் தான் கற்பனை. ஹல்லேலூயா. அப்போது அப்படி கீழ்ப்படியும் போது ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருகிறார். ஹல்லேலூயா. கடலாம் கடன், என்ன வாங்கினாலும் எப்படி சம்பாதிச்சாலும் எப்படி போகுதுன்னே தெரிலன்னு நினைக்கிறீங்களா? அவர் கூட இருந்தால் அவர் எனக்குள்ளதான் அவனுக்குன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, இன்னும் ஐஸ்வர்யமும் கனமும் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது சும்மா கட்டுக்கதை கிடையாது, ஏதோ வசனம் படித்து சொல்லணும்னு நினைக்காதீங்க. உண்மையாக அவருக்காக ஜீவிக்கும்போது, அவர் மாத்திரம் போதும் நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டது என்ன வசனம்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்படி இவளெல்லாம் கூட கொடுக்கும். அந்த வசனம் வச்சு தான் கர்த்தர் நான் ரட்சித்தார். அந்த நாள்லேருந்தே நான் எத்தையுமே தேட மாட்டேன், எத்தையுமே யோசிக்க மாட்டேன். கர்த்தருடைய வழியில் போகணும், கர்த்தருக்காக என்ன பண்ணலாம், கர்த்தரை பற்றி எப்படி சொல்லணும், கர்த்தருக்கு யாரை ரட்சிக்கணும், இதே தான் ராத்திரி பகலும் இதுதான் எண்ணம். அப்படி செய்தால் கண்டிப்பாக கர்த்தர் அற்புதமாக நடத்தினார். பார்த்துங்க, ஒரு 10 ரூபா கடை வாங்கினதில்லை, எங்கேயுமே கடை வாங்கினதில்ல. நீங்கள் வேலை செய்தீங்க கவர்மெண்ட், அப்படி இல்லை. கவர்மெண்ட் வேலை செய்யணும், நிறைய கடன் தான் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இது கர்த்தர் நம்ம கூட இருக்கிற பிரச்சனை வேறு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லேண்டுக்கு வாங்கலாம் பாருங்கள், லேண்டு வாங்கணும்னு நினைக்கவே மாட்டோம். லேண்டு வாங்கலாமா, இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, எதுவுமே நினைக்கிறதே கிடையாது. இதெல்லாம் நினைக்காது கூட கருத்து என்ன பண்ண தெரியுமா? ஒருத்தர் ஐயோ ஒரு 10,000 ரொம்ப நம்ம சர்ச்சில் ஒரு போயிட்டு ரொம்ப கஷ்டம், என் பிள்ளை கல்யாணம், அப்போ 10,000 பெரிய அமௌண்ட்டு, இது கொடுத்தீங்கன்னா போதும், நான் உடனே கொடுத்துட்றேன், அது இந்த லேண்டை கொடுத்துட்றேன். அந்த மாதிரி கொடுத்த லேண்டுக்கு வாங்கணும் பாருங்கள். இதெல்லாம் யோசிச்சு இன்னைக்கு காலைல இந்த வசனம்லாம் தியானிக்கும் போது நினைப்புட்டுறார் ஆண்டவர். இது எப்படி வாங்கினேன், அந்த லேண்ட் எப்படி வாங்கினேன், இது எப்படி செய்தேன், ஒன்றும் பிரயாசம் முயற்சியே கிடையாது. அவரோட கூட இருக்கணும். அவர் போதும், நீங்கள் மாத்திரம் போதும், நீங்கள் மாத்திரம் போதுன்னு அவரே யோசிச்சிருந்தா, அவருக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சிருந்தா, அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கேட்கறதுக்கு நினைப்பதுக்கு மிகவும் அதிகமாக செய்கிறார். ஹல்லேலூயா. இது ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார், செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். இதெல்லாம் அவர் உண்மையும் சத்தியமானவர்னு வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்க்குறோம். அதனால் உண்மை உள்ள ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு செய்வார். அது மட்டும் இல்லை, அவர் நம்ம என்ன பண்ணோம், விசுவாசிக்கணும். என்ன பண்ணோம்? விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. அது மட்டும் இல்லை, அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. எங்கே நடக்க போகுது, இது எங்கே இப்படி யோசிக்கக்கூடாது. பாருங்கள், 12 பேரை மோசே எங்கே அனுப்பிச்சி வச்சார், கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க ஆரம்பித்தார். அனுப்பிச்சிட்டு வாங்க, நலமானதாக எப்படி தேசம் எப்படி ஜனங்கள் எப்படி பார்த்துவாங்க அனுப்பிச்சா, எல்லோரும் 12 பேர் போயிட்டு இதில் 12 பேரில் 10 பேர் ஒரே ஓலம் போடுறாங்க. ஐயோ, நம்ம வெட்டுக்களி மாறிக்கிறோம், அவங்க எப்படி ராட்சதர் மாறிக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, நம்ம அதெல்லாம் ஜெயிக்க முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது தேசம் இல்லைன்னு சொல்ல, அந்த ஜனங்களை பார்த்தா நம்மளுக்கு பயமாகுது, முடியாது, என்ன போல பண்ண முடியாதுன்னா அது கர்த்தர் துக்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க கூட தான் போயிட்டு வந்தாங்க யோசுவாவும் காலேப்பும். அவங்க ஒரு நல்ல அறிக்கை படிங்க, எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. எண்ணாகமம் 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலக போயிடுச்சு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவருக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. அவங்க ராட்சதர் மண்ணா இருக்கட்டும், நம்ம வெட்டுக்கிளி கூட இருக்கட்டும், கர்த்தர் நம்மோட என்ன பண்ணுவார், லேசாக நம்ம ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. இப்போது
நம்ம மேலே நம்பிக்கை வச்சா முடியாது தான். இது நடக்காது, இது முடியாது, நம்மளால் முடியாது. ஆனால் கர்த்தரால் முடியுமா முடியாதா? முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அவர் எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? நம்மோட கூட இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மோட கூட இருந்தால் கண்டிப்பாக எல்லா காரியத்தையும் நம்ம எளிதில் கர்த்தர் நம்மோடு இருந்தால் எளிதாக நம்ம என்ன பண்ணலாம்? ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், ஏசாயா 14 அதிகாரம் 24 வசனம் 27 வசனம். ஏசாயா 14 24 27. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீக்கும். ஹல்லேலூயா. 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 பாருங்க, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் அப்படின்னு யார் சொல்ற? கர்த்தர் சொல்கிறாரு. ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? யாரோட கர்த்தர் இது புதுசாக இந்த வார்த்தையை கொடுத்து சொல்ல சொன்னார் ஆண்டவர் எனக்கு. நீ ஏதோ நடக்கலையே, இது நடக்கலையே, என்ன நடக்குமோ, என் பிள்ளைக்கு எப்படி நடக்குமோ, பிள்ளைங்க கல்யாணம் எப்படி நடக்குமோ, இது நடக்கும், என்னென்னோ நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனையில் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆணையிட்டா 2 பேர் மத்தியில் ஆணையிடுறது. இவர் யார்கிட்டையும் சொல்ல, அவருக்கு மேலே பெரியவங்க யாரும் இல்லை. அதனால் அவரே மேலே ஆணையிடுறார். என்னன்னா, நான் சொல்கிற மாதிரி நடக்கும், நீ ஏன் கவலைப்படுற? நான் சொல்கிறது நடக்கும், நீ ஏன் கவலைப்படுறார்? அது பாருங்கள், 27 சேனையில் கர்த்தர் இப்படி நிர்ணயித்து இருக்கிறார், யார் இதை வேத்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டு இருக்கிறது, யார் அதை திருப்புவான்? காண்டவர் உனக்காக ஏதோ செய்யணும், எனக்காக ஏதோ செய்யணும்னு தெல்ல துடிச்சுன்னு இருக்கிறார். செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன்றாரு. கூடவே பிசாசு என்ன பண்ணுறான்னா, நீ எப்படி செய்கிறார் பார்க்க, எப்படி நடக்குது பார்க்கலாம், எப்படி நடக்குது, கூடவே பிளான் போடலாம். அவன் கவலையே படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருந்தால் பிசாசு ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்கள், ஒரு சின்ன உதாரணம். பயத்துலேருந்து மோசே குழந்தைய பிறக்கும்போது ஒரு பெரிய ஏற்பாடு வச்சுருந்தார் மோசே குறித்து. 6 லட்சத்துக்கு ஜனங்களுக்கு மேலே எகிப்திலிருந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தார். யாரை பற்றி? மோசையை பற்றி. மோசே பிறக்கும் போதே பிளான் போட்டான் பிசாசு. குழந்தைங்கள என்ன பண்ணிடலாம், ஆண் குழந்தைங்கள வெட்டி போட்டுடலாம். அது பிசாசு பிளான். நடந்துச்சா? நடக்கலை. சரி, ஆண் குழந்தைங்க எந்த குழந்தைங்க வெட்டினாங்களோ, எத்தனை பிள்ளைங்க வெட்டினாங்களோ தெரில, மோசே வெட்ட முடியல. ஏன் தெரியுமா? இந்த குழந்த, சின்ன குழந்தை அழுவாதுக்குமா? யோசிச்சு பாருங்க, குழந்தை அழுவாதுக்குமா? பசி எடுத்தாலும் அழுவோம், என்னத்தான் பார்த்துக்கணும். ஐயோ புள்ள அழுதுட்டா தெரிஞ்சிரு போது, போலீஸ்காரர் வரோம் பிடிச்சின்னு போடுவாங்க, வெட்டி போடுறாங்க. யோசித்தாலும் குழந்தைய போய் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? குழந்தை பசி எடுத்தாலும் அழுவோம், யூரின் போனாலும் அழுவோம், என்னாலும் அழுவோம், அழுதுன்னு தான் இருக்கான். அப்பப்போ அழுவோம். அப்போ அழுது அந்த போலீஸ்காரங்க சுத்தவங்களும் கேட்டுக்காத, கேட்கல. ஹல்லேலூயா. கேட்க முடியாத மாதிரி கத்தல் பண்ணிட்டார். கேட்கவே முடியல. அந்த பிள்ளை ஒரு 3 மாதம் வரலும் எவனும் பிடிக்க முடியல, எந்த போலீஸ்காரனும் பிடிக்க முடியல, அவன் வெட்டவே முடியல. அது பிசாசுடைய பிளானு. கர்த்தர் நினைத்தது, கர்த்தர் ஏற்பாடு செய்தது, கர்த்தர் கண்டிப்பாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம குறித்து என்னென்ன பிளான் வச்சிருக்கிறாரோ, ஒவ்வொரு குறித்து என்னென்ன பிளான் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, அது பிசாசு தடை பண்ணவே முடியாது. கர்த்தர் கை நீட்டான், அவன் ஒன்றும் மடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சரி, எடுத்து போட்டாங்க. 3 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு என்ன பண்ணாங்க, தொட்டி பண்ணி நாளில் இதில் அதை உள்ளே கீழெலாம் பூசி அந்த குளத்தில் எட்டுமே விட்டாங்க. அந்த குளத்தில் விட்டாக்குள்ள பாருங்கள், கரெக்டாக அந்த பார்வோன் குமார்த்தி குளிக்கிற இடத்துல அந்த நேரத்தில் அந்த குழந்தை அழுது அந்த அவ கண்ணில் தயவு கிடைக்க வச்சு
அது மட்டும் இல்லை, சொந்த தாய்கிட்டே குழந்தை விடுற மாதிரி கர்த்தர் அற்புதம் செய்யிட்டார். அல்லேலூயா. அது கூட கர்த்தருடைய பிளான் என்னன்னா, அந்த அம்மா சரியான தாயார், நம்ம மாதிரி இல்லை, அது நல்ல தாயார். அவங்க என்ன பண்ணாங்க, சரி என் பிள்ளை வந்துச்சுரா, சம்பளம் கொடுக்குறானுங்க, பால் கொடுத்து வளர்த்துடணும், அப்படி யோசிக்கலை. பிள்ளைக்கு அப்படியே க்ளீனாக நம்ம யார், அவங்க யார், என்ன ஏது எல்லாம் சொல்லி கொடுத்துருச்சு. அல்லேலூயா. நம்ம இந்த மாதிரி ஆளுங்க இல்லை, அந்த எகிப்து ஆளுங்க இல்லை, நம்ம தேவன் வேறு, நம்ம காரியம் எல்லாமே சொல்லிடுச்சு. அதனால்தான் ராஜகுமார்த்தியாக்கிட்ட கையில் கொடுத்துட்டு அவர் ராஜாவுடைய அரண்மனையில் வளர்ந்தா கூட அவன் உள்ளத்தில் எப்போவுமே ஆண்டவருடைய பிள்ளைங்களை பற்றியே நினைப்பிருச்சு. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவருடைய பிளான். பிசாசு ஒன்றும் பண்ணவே முடியாது. சரி ஏதோ கொலை ஆகிப்போச்சு, சரி பயந்து ஒடியாட்டார். ஒடியாந்துட்டா கூட இங்கே கூட கர்த்தர் என்ன பண்ணல, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் நல்ல தாழ்மையை கற்றுக்கிறதுக்காக மலை மேலே ஆடு மேய்ச்சார். அங்கே பெரிய படிப்பு, பெரிய ஸ்டேட்டஸில் இருந்தார். இங்கே வந்து ஆடு மேய்ச்சாலும் மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணார், அவரை உபயோகித்தார். அல்லேலூயா. அவர் நினச்ச காரியத்தை நிறைவேற்றினார். அதே போல் உன்னை குறித்து என்னை குறித்து கர்த்தர் என்ன பிளான் வைத்திருந்தாலும், பிசாசு தடைப்படுறதுக்கு எத்தனை காரியம் வந்தாலும், யார் மூலம் தடை வந்தாலும் கவலையப்படாதீங்க. அல்லேலூயா. நம்ம குறித்து கர்த்தர் என்ன வச்சுருக்க கண்டிப்பாக அதை நிறைவேற்றியே தருவார். அல்லேலூயா. அதனால் அது யாருமே தடை பண்ணவே முடியாது. அப்போது நம்ம விசுவாசமாக இருக்கணும், அவ்விசுவாசப்படக்கூடாது. நம்ம ஆண்டவர் எல்ஷடாய் நம்மளோட கூட இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம எந்த காரியத்துக்கும் முறுமுறுக்கக்கூடாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் செய்த பெரிய பாவம் என்ன தெரியுமா, முறுமுறுக்கிற காரியம். சின்ன சின்னது தண்ணியிலலாம் முறுமுறுக்குறது. இது என்னத்துக்கு, இந்த மண்ணை போல் அடிக்குது அவங்களுக்கு, அதே யார் சாப்பிட்றது, இது என்ன எங்களுக்கு நான்வெஜ் இல்லை, இப்படியெல்லாம் முறுமுறுத்தாங்க பாருங்கள். முறுமுறுத்தது மட்டும் இல்லை, அங்கே எப்படி போக முடியும், அதெல்லாம் போக முடியாது, காரணம் இப்படியே போயிடலாம், அப்படியெல்லாம் பேசுனாங்க. அந்த முறுமுறுத்ததை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. இந்த இது வந்து விசுவாசிங்கிட்ட நிறையா வரும் இது. ஏன்னா பிசாசு அப்படி தூண்டி விடுவான். என்ன ஜோம் பண்ணுறிய, உனக்கு என்ன நடந்துச்சா, இது ஆயிடுச்சா, அவங்கள பாரு, இவங்கள பாரு, அந்த இந்த ஜனங்களாம் காட்டுறான், அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, நீ தானே இப்படி இருக்கிறேன்றான். அதெல்லாம் பார்த்து துக்கப்படாதீங்க. அவங்க கதை வேறு, நம்ம கதை வேறு. அல்லேலூயா. சறுக்கலான இடங்களில் இருக்கிறாங்க. கண்ணை மூடினா என்ன பண்ணுறாங்க, பாதாளத்தில் போய் விழுந்துடுறாங்க. நமக்கு அப்படி இல்லை. நம்ம தேவன் நம்மோட கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்கிறார். எந்த காரியத்தை நம்ம முறுமுறுக்கவே கூடாது. ஒரு வசனம் நேற்று படித்தோம் பாருங்க, அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னன்னா, அவர் அன்புள்ள தேவன் தான் இல்லைன்னு சொல்ல. அந்த வசனம் பாருங்கள், எண்ணாகமம் 14:27-28. எண்ணாகமம் 14:27-28. ஆ ம் 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 ஆ ம் பாருங்கள், எவ்வளோ பயங்கரமாக அந்த வசனம் கேட்கவே முடியல. எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நாங்கள் போக மாட்டோம். அந்த கானான் தேசத்தில் எப்படி போக முடியலாம், போவே இல்லை. அவங்க எல்லாம் உழுதுட்டாங்க, வனாந்தரத்தில் உழுதுட்டாங்க. இந்த யோசுவாவும் காலேபோ இல்லை போவானா, அவங்க போனாங்க, இவங்க பிள்ளைங்கள்லாம் போனாங்க. அதனால் எந்த விதத்தில் நம்ம முறுமுறுக்கவே கூடாது. அல்லேலூயா. எப்போ முறுமுறு போகிறோன்னா, பாடல் பாட்டு பாடின தெரியும். என்ன சொன்னார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். முறுமுறுத்தா போன பிசாசு திரும்பி வருவான். சோத்திரம் பண்ணுங்க, முறுமுறுப்பு வராது. கர்த்தாவே நீங்கள் செய்ய போகிறீங்க, சூழ்நிலையை மாற்ற போகிறீங்க, எனக்கு எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய போகிறீங்க, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், சோத்திரம் 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 அப்படி சொல்லணும். ஒரு சோத்திரம் சொல்லாதீங்க, 4 சொல்லுங்கள், 10 கூட சொல்லுங்கள்.
மனுஷனுக்கு சொல்ல ஒரு தேங்க்ஸ் போதாதான் மனுஷனுக்கு. இது மனுஷன் இல்லை, கத்தர். அவர்கிட்ட என்ன பண்ண, ஒரு தேங்க்ஸ் போதாது, எத்தனை தேங்க்ஸ்னா சொல்லுங்கள். அல்லேலூயா. மனசார சொல்லுங்கள், பிசாசு ஓடிடுவான். அல்லேலூயா. அதனால் முறுமுறுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அவர் அநாதி ஸ்நேகித்தால் நம்ம ஸ்நேகிக்கிறார். எரேமியா 37:3. எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதி சிநேகித்தால் நம்ம நேசித்தார். அல்லேலூயா. காருண்யத்தினால் இழுத்துக் கொள்கிறார். அப்படி நம்ம நேசிக்கிற ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்ய முடியும், என்ன கொடுக்க முடியும்? அவரை நம்ம நேசிக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் அன்பு கூறணும்னு விரும்புகிறார். அவர் அன்பு கூறுதுன்னா எப்படி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமான பாடுறோம், போதாது. அன்பு கூறுதான் என்ன பண்ணோம், வசனத்தை கைப்பிடிக்கிறது தான் அன்பு கூறுது. அல்லேலூயா. பாருங்க, தெரிஞ்ச வசனம் தான் நம்மளுக்கு. 1 யோவான் 2:5. 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறதில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். நாம் அவருக்குள்ள இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். அப்போ அவருடைய வசனத்தை கைக்கொள்றது தான் தேவ அன்பு. அல்லேலூயா. அவர் வசனத்தை எப்படி கைக்கொள்றது? வசனத்தை படித்தா அது எவ்வளோ கஷ்டமாக தெரிஞ்சால் கூட ஆண்டவருக்கு உதவி செய்யணும். நம்ம மத்தேயு 5:44 இது கிறிஸ்துவங்களுக்கு வாய்ப்பாடு. முன்னால் கூட சொல்லியிருக்கேன். என்னது, உன் சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவளை ஆசீர்வதிங்க, அப்புறம் பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்க, அப்புறமா உன்னை நிந்திக்கிறவளுக்காகவும் துன்பப்படுத்துறவளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது கூட அவருடைய கற்பனை, அவர் வசனம் தான். இது ரொம்ப கஷ்டம், இது என்னால் முடியாது அப்படி சொல்லாதீங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியலனால அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களே, விரோதமாக என்னென்ன செய்கிறோம், அவங்களுக்காக ஒரு பேர் சொல்லி தினமும் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு அந்த குணம் கொடுத்துருவார். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். அல்லேலூயா. யாருக்கு? விரோதமாக எழும்புறவங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. ஒரு வாத்தியார் என்கிட்ட ஹிந்தி பண்டிட் வேலை செய்தார். அவர் எதுக்காக வந்தார் எங்கள் ஸ்கூலுக்குன்னா, வேணும்னு வாலண்டியாக இங்கே பணம் கட்டி ஒரு லேடி தான் அங்கே ஹெச்எம்மாக இருக்கிறாங்க, எப்படின்னா ஏமாற்றிடலான்னு அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி எங்கள் ஸ்கூலுக்கு வந்துச்சு. வந்தாக்கா என்னென்னவோ பண்ணுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அல்லேலூயா. என்னன்னா கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அல்லேலூயா. ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் ஃப்ராட் வேலைங்க. இன்க்ரிமெண்ட் போடல, இந்த இன்க்ரிமெண்ட் போடலன்றது. இப்போ நான் போட முடியாது சார், அதெல்லாம் போட முடியாது, இதெல்லாம் இது எஸ்ஆர்லே இல்லை, இது செய்ய முடியாது. எங்கள் பெரிய ஆஃபீஸர்லாம் கேட்டுன்னு வந்துட்டேன், போய் ஒன்றும் முடியாதுன்னா கேட்கல. அவங்கள்ட்ட போய் சொல்கிறது, இந்த டீச்சர்கிட்ட சொல்கிறது, பஸ்ஸில் போகிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறது, அந்த மேடம் எனக்கு இன்க்ரிமெண்ட் போடல, இப்படியே இதே சொல்கிறது. நம்ம என்ன எத்தனை பேர்கிட்ட சொன்னாலும் ரூலுக்கு மிஞ்சி செய்ய முடியாதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி மனுஷன் ஒரு தடவை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு பக்கத்தில் பிச்சாட்டூர் அங்கே எம்எல்ஏ வந்தார். எம்எல்ஏ ஒரு மீட்டிங் வச்சாங்க. அவங்க ஏதோ வந்தாங்க, அவங்க ஏதோ மீட்டிங் வச்சுனாங்க. இந்த ஆள் என்ன பண்ணிச்சு, ஒரு பெட்டிஷன் மாதிரி எழுதிச்சு, அங்கே டிப்ளிஓக்கு பணம் கொடுத்துச்சு. மேடம் உங்களுக்குள்ள வர சொல்லலாங்க மீட்டிங்குன்னு. சரி, அவர் கூப்பிட்டு நம்ம போய் தானே போன உடனே என்ன பண்ணிச்சு, அந்த பெட்டிஷன் எடுத்துகிட்டு போய் அந்த எம்எல்ஏட்ட கொடுத்துச்சு. கொடுத்து, சார் இந்த மேடம் சொல்லி சார் எதோ சொன்னாலும் தெரில, என்ன எழுதினாலும் தெரில. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீக்கு ஆமைக்கு ஏன் சம்பந்தம், நீ நோர் முஸ்கொண்டு போ, உனக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன வேலை, உன் வேலையை பார்த்து நீ போன்ட்டார். அவ்வளோதான். எல்லாரும் மேலே அப்படி சொல்லிட்டார், கம்பல் போயிட்டார். கர்த்தருக்கு நமக்கு பட்சத்தில் இருந்தால் ஒன்றுமே யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஆள் வந்தால் கூட நான் என்ன பண்ணேன்,
மேடம் எனக்கு இது லோன் இப்போ அப்ளை பண்ணோம், பிஎஃப் லோனு, சைன் போடுங்கன்னு லீவில் வீட்டில் உட்காந்துக்கிறேன் நான். வந்துட்டு சைன் போடுங்க மேடம். சரி இவ்வளோ துரோகம் பண்ணுறோம் நான் யோசிக்க, சரி போடுறேன்னு கழுத்தெல்லாம் போட்டு டீ வச்சு நானே கொடுத்துட்டு போய் இதே தான் யோசித்தேன். உங்களை என்னங்க உங்களை இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லிக்கிறாருன்னு டீ போட்டு கொடுத்துட்டேன். டீ வாங்கி குடிச்சிட்டு கையெழுத்து வாங்கிக்கின்னு ஒரு பெரிய பெட்டிஷன், மேடம் இதெல்லாம் எழுதிக்கிறேன் உங்களை பெட்டி கொடுக்குற சொல்லி. இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. சரின்னு போயிட்டு எல்லாம் ஃப்ராடு வேலை எல்லாமே அந்த மாதிரி எழுப்புவான், பிசாசு எழுப்புவான். ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்படியே பண்ணாலும் அவங்களுக்கு நன்மை தான் நம்ம செய்யணும். இது கர்த்தர் நம்ம நன்மை செய்யும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணோம்னாக்கா கர்த்தரோடு இருக்கணும். அவர் நம்மோடு இருக்கிறோன்னா நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, அது இன்னொரு யோசேப்பு அப்படி தான் பண்ணார். தன்னை சொந்த சிநேகிதருங்க என்ன பண்ணாங்க, விற்று போட்டாங்க, அடிமையாக விற்று போட்டாங்க, குழியில் போட்டாங்க, குழியில் தூக்கி விற்றுட்டாங்க. ஆனாலும் அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் போஷித்து அவன் ஆயுசு நாட்களெல்லாம் நன்மை செய்தான். அல்லேலூயா. அப்போது நம்ம அப்படி செய்யணும். அது மட்டும் இல்லை, யோசேப்புடைய காரியத்தை பார்க்கும்பொழுது யோசேப்பு என்ன பண்ணலாம், பாவம் செய்யறதுக்கு அவன் கூப்பிட்டேங்கிறான் ஏமாட்டி. அவன் என்ன சொன்னான், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. தெலுங்கில் அந்த வசனம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்பம் எட்டில் கட்டுக்கொண்டான், கட்டிக்கிறான் பாவத்தை, இன்னும் கொஞ்சம் கட்டிக்கணுமா நான் இந்த பாவத்தை செய்து பாவத்தை நான் கட்டிக்கிறோமான்னு கேட்டுக்கிறேன். தெலுங்கு டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கர்த்தருக்கு பயந்துக்கு ஜீவிக்கணும், பாவத்துக்கு விலகி ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன். தெரியுமா, பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் அவர். அதனால் அவருக்கு பிரியமில்லாத காரியங்க பாவத்தை நம்ம செய்துமா என்ன நடக்கும்னு சொன்னால் நம்மளாலேயாதே ஆவியாளர் போயிடுவார். அல்லேலூயா. அது இவர் சிம்சன், நான் என்ன பண்ணிடுறேன், நான் ஒன்றும் பண்ண என்ன பண்ண போனேன், நான் அப்படி போனேன். தலையில் முடியல் தான் பலகுன்னு சொல்லிட்டான் அந்த பொண்ணுக்கிட்ட, தெரியலாக்கிட்ட மொட்டை அடித்து தள்ளிதான் பலமெல்லாம் போயிடுச்சு. சிம்சோனே வந்துட்டாங்க, பெலிஸ்தர் மேலே வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எழுந்து என்ன பண்ண பலம்லாம் போயிடுச்சு. பாருங்கள், எதுக்காக சொல்கிறேன்னா அவனுக்கே தெரியலையாம், ஆவியானவர் அவனை விட்டு விலகுந்து அவனுக்கு தெரியல. காரணம் என்ன, வேசித்தன உபச்சார பாவத்தில் விழுந்துடும். அதனால் கர்த்தர் போயிட்டார். நம்ம எந்த விதத்தில் ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இடையில் எந்த பாவம் வராதபடி பார்த்துங்க, உங்களுக்கு பிரியமானதே செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு இந்த அசூசியான காரியம் நம்மளை வராதபடி பாதுகாத்து கொள்ள முடியுது. கர்த்தர் நம்மளுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இப்போது கர்த்தர் நம்ம படிச்சுட்டு இருந்தாக்கா இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால், ஈசாக்கு விதை வைத்தான், எவ்வளோ விளைஞ்சிச்சு, 100 மடங்கு விளைவிச்சு. அல்லேலூயா. இப்போது கர்த்தர் சொன்னபடி பஞ்ச நேரத்தில் பஞ்ச காலத்தில் இங்கே தான் இங்கே தான் விதை வச்சா கீழ்ப்படிஞ்சான் அவன். கர்த்தர் என்ன செய்தார்னா அவனை 100 மடங்கு விளைய செய்தார். அது மட்டும் இல்லை, சத்துருங்களாம் என்ன பண்ணாங்களாம், பொறாமப்படுற அளவுக்கு ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அதனால் சத்துருங்களை பொறாமப்படுற மாதிரி நம்மளை ஆசீர்வதிப்பார். இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். சேனையில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் இன்றைக்கி விட அடுத்த வருஷம், அப்புறம் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவார், விருத்தி அடைய செய்வார். ஒரு அலையில சொல்லாமா, செய்வார் ஆண்டவரே, கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவரை பற்றி சொல்லப்பட்ட வசனம் என்னன்னா, உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. உண்மையுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன். அதனால் அவர் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வார், ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. இது மட்டும்
கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஒரே ஒரு காரியம், நம்ம எப்போவுமே முதல் வசனம் என்ன படித்தோம்? மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். அந்த எப்பொழுதும் ரொம்ப முக்கியமான வேலை. கொஞ்ச நாளைக்கு இருக்குது, கொஞ்ச நாள் கத்தரை விட்டு போயிடுது. அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கத்தரோடு இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். அந்த வசனம் படிங்க மறுபடியும். லூக்கா 15:31. என் மகனே நீ அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். நீ எல்லாரும் சொல்லுங்க, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது? நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் அவரோட கூட இருக்கணும். அவரோட கூட எப்பொழுதும் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? என்ன செய்வார்? எல்லா காரியம் செய்வார். ஒன்று கொடுப்பார், ஒன்று கொடுக்குமா. ஒரு சில வேளைங்களில் ஏதாவது கொஞ்சம் கிடைக்காத மாதிரி இருக்கும். ஆனால் அது கூட ஒரு நன்மைக்காக இருக்கும். அல்லேலூயா. ஐயோ என் பிள்ளை இப்படி விட்டா, இதை கொடுத்தா இது எந்த குழியில் போய் விழுமோ தெரியாதான்னு என்ன பண்ணுவார்? சில காரியத்தை தடை பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அது நன்மையாகவே முடிப்பார். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான காரியங்களாம் நன்மையாகவே மாற்றி கொடுப்பார். இன்றைக்கி தீமையாக இருக்குதுன்னு நினைக்காத, தீமையாக இருக்குதுன்னு நினைக்காத, இதை ஒரு நன்மையாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா. இது குறைவாக இருக்குதுன்னு நினைக்காத, குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. இது முடியாதுன்னு நினைக்காத, இந்த முடியாத காரியத்தை முடிய வைப்பார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்கிறார். இப்போது அவரோட கூட இருக்கணும். அதுதான் கர்த்தர் நம்மளுக்கு விரும்புகிறார். கேட்கும்போது காரியங்களெல்லாம் கர்த்தர் நம்ம கண்டிப்பாக செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரி. ஒரு நிமிஷம் ஆண்டவரே, நமக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது என்னில் இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னிலோ எங்கள் குடும்பத்திலேயோ எங்கள் வீட்டிலேயோ எங்கே இருந்தாலும் அப்பா அதை முழுதுமாக எடுத்து போடுங்கப்பா. அதை நான் திரும்ப திரும்ப அந்த தப்புகளை செய்யக்கூடாது, தவறுகளை செய்யக்கூடாது. அண்டு ரபா லபாத்தியரவரபா பா லபாத்தியரவரபா. ஆண்டவரே தயவாய் மன்னிங்க, ரத்தத்தினால் கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே என்னோட கூட இருங்கப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிறையா. யோசேப்பை போல பாவமே இருந்தாலும் அந்த பாவத்தினால் நான் கர்த்தரை விட்டு தூரம் போகக்கூடாதப்பா. பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக கர்த்தரை மன்னிப்பார், பரிசுத்தப்படுத்துவார், தகுதிப்படுத்துவார். அது இன்னொரு விஷயம், அது பரவாயில்ல, இதுதான் எனக்கு முக்கியம்னு யோசிக்கக்கூடாது. ஒரு விஷயம் சொல்லணும்னு யோசிச்சு மறந்துட்டேன். ஒரு சாட்சி, ஒரு சகோதரி நல்லா கர்த்தருக்குள்ளே இருந்தாங்களாம். நல்லா கர்த்தருக்குள்ளே இருந்தாங்க. கர்த்தருக்குள்ளே இருந்தப்போ ஏதோ வாலிப வயசில் தவறாக ஏதோ லவ் அஃபேரில் போயிட்டாங்க. அந்த பையன் சொன்னானா, நீ இப்படி ஜெபம் பண்ணிக்க, நீ பஸ்தாவில் நிரம்புறேன், ஆவில் நிரம்புறேன், இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணவே மாட்டேன், அந்த இயேசுவை விட்டாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னாலாம். சொன்னால் உடனே இந்த அம்மா நல்லா கர்த்தருக்குள்ள இந்த சகோதரி என்ன சொல்லிச்சான், பைபிளை தூக்கி போட்டு, இவர் எனக்கு கிடைக்காது போயிடுவார் போலுதே, அதனால் எனக்கு தேவையில்லை, எனக்கு பரவாயில்ல, எனக்கு வாழான்னு விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சான். கல்யாணம் பண்ணிக்கினாக்கா அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமே இல்லையா. அழுக அழ 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 வாழ்க்கையெல்லாம் அழுகதானாம். அது சர்ச்சி அவங்க பார்த்த ஆளே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு கேட்டப்போ. அப்புறமா அவரும் செத்து போயிட்டார். அவர் செத்து போய் அதுக்கு நிம்மதி இல்லை. ஜெபம் பண்ணாலும் ஒன்றுமே கத்தட்டுக்கிட்ட வரமே இல்லை. அப்புறம் ஒரு பெரிய ஊழியக்கார் போய், ஐயா நான் அது மாதிரி சரியாக பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன்,
எனக்கு மன்னிப்பு கிடைக்கிற மாதிரி தெரில, என் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னா அவரும் தலை மேலே வச்சு ஜெபம் பண்ணால் ஒரு மாற்றமாக வரல. அது கேட்டது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னன்னா விஷயம்னா பாருங்கள், அசட்டாக பண்ணக்கூடாது, கர்த்தரை துணிகரமாக தள்ளக்கூடாது. இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவருக்கு மிஞ்சி பாருன்னா சொல்கிறாரு, யாராவது தகப்பனையாவது தாயாவது என்னை காட்டிலும் நேசித்தா எனக்கு பாத்திரவான் நல்லன்றார். இப்போ கர்த்தரை காட்டிலும் யாரையும் அதிகமாக நேசிக்கக்கூடாது. முதல் கர்த்தர், அப்புறம் மற்றதெல்லாம். அல்லேலூயா. கர்த்தருக்காக எதையும் நம்ம அசட்டை பண்ணி தள்ளிடக்கூடாது. அதனால் இந்த காரியத்தில் நம்ம அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற ராஜா, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா. மோட கூட இருக்கணும்னு விரும்புகிறீங்கப்பா. ஆண்டவரே, 4 பேர் கூடி வருகிற இடத்துல மட்டுமல்லப்பா, எப்பொழுதுமே எங்களோட கூட இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறையா. நாங்கள் எப்பொழுதும் உம்மோட கூட இருக்கும்போது உமக்குள்ளதெல்லாம் எங்களுக்கு தான்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் போதும்ப்பா, நீங்கள் மாத்திரம் போதுமாப்பா, நீங்கள் மாத்திரம் போதும்ப்பா. இப்படி ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்துன்னு சொல்லும் பொழுது என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன வியாதியாக இருந்தாலும், என்ன தேவையாக இருந்தாலும், என்ன மாதிரி சூழ்நிலை தீரபா மலை தீரபா மலை மாற்ற முடியும் நான் விசுவாசிக்கிறப்பா. வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாய் ஆசீர்வதிங்கப்பா. என்ன தேவையில் இருந்தாலும் தேவையை சென்று தரலாம். தீரபா அற்புதமாக நடத்துங்க. நாம் மைப்படுத்திகளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். பொறுப்புள்ள கரத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்துறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளுப்பிதா. ஆமென்.